பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, தற்சமயம் இந்த ரமலான் மாதத்தில் அளவுக்கு அதிகமாக குர்ஆன் வசனங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய பொருளோடு சேர்த்து பார்த்து கொண்டு வருகிறோம். தயவு செய்து இச்சிறு சிறு வசனங்களை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் எப்பொழுதும் அசை போட்டு வாருங்கள். அது உங்களுக்கு ஷிஃபா செய்யும். மறுமை நாளிலே உங்களுக்கு அது ஒரு சிபாரிசு செய்யும் என்பதை பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாம் மனம் வெறும் கபரஸ்தான் மாதிரி ஆகிவிடக்கூடாது. இங்கே நம் மனத்திலே மனம் வீசும் குர்ஆனுடைய வசனங்கள் குடிக்கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் நான் உங்களிடையே அளவுக்கு அதிகமாக குர்ஆன் வசனங்கள், அளவும் மிகவும் பொருள் பொருந்திய குர்ஆன் வசனங்களை, மிகவும் எளிதான குர்ஆன் வசனங்களை உங்களோடு பகிர்ந்து வந்திருக்கிறேன். இடையே இன்று ஒரு பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி ஒன்றை பகிர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆவல் இருந்தது. ஏனென்றால் தற்காலத்திலே அரசியல்வாதிகள் எவ்வாறெல்லாம் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள். எவ்வளவு தவறுகள் செய்து அதை பொய்யும் தவறுகளும் அளவுக்கு அதிகமாக அடுக்கடுக்காக செய்து கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். நல்லவர்கள் போல் மேடையில் பேசி மிகவும் கீழ்த்தரமான அவர்களுடைய பதவிக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வதே இல்லை. அது எவ்வாறு என்றால், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு சில என்ன பொன்மொழிகள் நான் உங்களுக்கு பகிர வேண்டும் என்று ஆவல் பிறந்தது. அதாவது, மக்களுடைய செயல்கள் கெட்டுவிட்டால் அவர்களின் மீது மிக கெட்டவர்களை அதிகாரிகளாக்கப்படும் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பார்த்தீர்களா? நம்ம மீது மிகவும் கெட்டவர்களை அதிகாரிகளாக, தலைவர்களாக, பொறுப்புதாரிகளாக சுமத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நமது கைகள் செய்த தவறுகளின் காரணம்தான். எனவே இது போன்ற தவறுகளை நாம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அதிகாரிகள், அதிகாரிகள், தலைவர்களை நம்மை ஆள்வது ஏதாவது ஏற்றதாக இருக்குமா என்றால் முடியாது. எனவே இதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இந்த 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 செயல்களை நாம் நிச்சயமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பதவியை கேட்டு பெறுவோருக்கு இறை உதவி கிடைக்காது, கேளாமலேயே பதவி பெற்றவருக்கே இறை உதவி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். இன்று பதவிக்காக எவ்வளவு போட்டி போடுகிறார்கள். பதவி வந்துவிட்டவுடன் பணத்திற்காக எவ்வளவு பேராசை கொள்கிறார்கள். பட்டம் பதவி என்று வந்தவர் சிறிதும் வெட்கம் மானம் எதுவும் இல்லாமல், வெட்கமற்ற தன்மையிலே மக்களுக்கு சேவை செய்யாமல் அவர்கள் சேர்த்து கொள்வதிலே குறியாக இருக்கிறார்கள். இன்று எத்தனையோ பேர்களை நாம் அரசியல்வாதிகளை பார்க்கிறோம். ஏற்கனவே வாழ்ந்த அரசியல்வாதிகளை பாருங்கள். காமராஜர், கக்கன் போன்றவர்களை, அவர்களுடைய ஏதாவது ஒரு சிறிய சாயலாவது இவர்களிடம் இருக்கிறதா என்றால் இக்காலத்தில் இது கடைசி காலம். அறம் நிறம் மாறிய மண்ணில் மரம் கூட மனிதனை இயக்கும் என்பார்கள். அந்த அறமும் இல்லை, அந்த நெறி எதுவும் இல்லாமல் இவர்கள் இவ்வாறு செய்வதனால் இயற்கைக்கு மாறு செய்கிறார்கள், தவறாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை இவர்கள் புரிகிறார்கள் என்ற ஆசை இவர்களை உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டும் என்ற ஆசை. எனவே இவ்வாறெல்லாம் சம்பாதித்து எங்கே கொண்டு போகப் போகிறார்கள் தெரியவில்லை. யாருக்காக சம்பாதித்து கொண்டு கொடுக்கப் போகிறார்கள் தெரியவில்லை. இவர்கள் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. எனவே முஸ்லீம் சகோதர சகோதரிகளை தயவுசெய்து மனதில் வைத்துக்கொண்டு நீங்களும் சரி, உங்களை சேர்ந்தவர்களும் சரி, தவறிழைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கேதான் நாம் அமல்கள் செய்யும் நேரம். அமல்களை அறுவடை செய்யும் மறுமையிலே. நாம் கபருக்கு செய்யும் என்றால் நம் கை கால்கள் கட்டப்பட்டிருப்பது போன்ற ஒரு பிரமை. நம்மால் எந்த ஒரு அமலையும் அங்கே செய்ய முடியாது. அறுவடை மட்டும்தான் செய்ய முடியும். இதை மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்யுங்கள்? நீங்கள் தயவுசெய்து அவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளாதீர்கள். இன்னொரு பரிசுத்த வாக்கு ஒன்று இருக்கிறது, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு. அதையும் இங்கே நினைவூட்டுகிறேன். பாவியான ஒரு மனிதனிடம் உள்ள ஏதேனும் ஒரு நியமத்தை கண்டு பொறாமை கொள்ளாதீர்கள். மரணத்திற்கு பிறகு அவன் எந்த முசீபத்தில் பிடிபடப் போகிறான் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஏனெனில் பாவி மனிதனுக்காக அல்லாஹ்விடம் எப்பேற்பட்ட நாசம், அதாவது நரகம் இருக்கிறது என்றால் அதன் வேதனை என்றுமே முடிவடைய போவதில்லை என்று மிஷ்காத்திலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் இங்கு சுகமாக ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். அறியாமையின் காரணத்தால் தான். அவர்கள் மரணத்திற்கு பின் மறுமையிலே என்னவாக ஆகப் போகிறார்கள் என்றால் இது அவர்களுக்காக நாசம், நரகம் காத்திருக்கிறது. எனவே நீங்கள் அவர்களை பார்த்து என்ன செய்யாதீர்கள்? சிறிதும் உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய நியாயத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். நேர்மையாக நடப்பதிலிருந்து வழி தவறி விடாதீர்கள் என்பதற்காகவே இந்த பொன்மொழியை உங்களுக்கு பகிர்கின்றேன். வாயின் தாவது நேமத்துல்லாஹி லா தஹ்சுஹா என்று அல்லாஹ் கூறுவார்.
அல்லாவின் நியமத்துகளை நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்களேயானால் அவைகளை எண்ணி முடியாது என்று அல்லாஹ் கூறுவார். பணம் மட்டும்தான் நியமத்து என்று தவறான வழியில் பணத்தை சம்பாதித்து தவறான வழியில் ஆடம்பரமாக வாழ்க்கும் வாழ்க்கை ஏற்ற வாழ்க்கையே கிடையாது. இதை நீங்கள் நன்று உட்கார்ந்து நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பொன்மொழிகளும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளையும் குர்ஆனுடைய வசனங்களும் உங்களிடம் பகிர்கிறேன். எனவே நீங்கள் நேரு வழி விட்டு சிறிதும் தவறாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், எது கிடைத்தாலும் நல்லது என்று நினைத்துக்கொண்டு நியாயமான முறையில் இந்த உலகத்தோடு எட்டி வாழுங்கள். எனவே தான் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தோடு ஒட்டி வாழாதீர்கள், உலகத்தோடு எட்டி வாழுங்கள். இங்கே இருக்கிற ஆடம்பரங்கள் இவைகள் எல்லாம் கூட வரப்போவதில்லை, என்றும் நிலையானவை அல்ல. நம் நிலையானது எது என்றால் நமது அமல்கள். அந்த அமல்களே பரிசுத்த வேண்டும். அரசியல்வாதிகள் நம் பரிசோதிப்பார்கள். எனவே ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்கள், சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அவர்களை வந்து எட்டி நில்லுங்கள். அவர்கள் ஆடுவதெல்லாம் ஒரு நாள் அடங்குவதற்காகத்தான். பின்னொரு நாளிலே மறுமையிலே நாம் எல்லோரும் ஒன்றாக சந்திப்போம். அப்போது அவர்கள் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை இன்றே நம் மனக்கண்ணால் பார்க்க முடிகிறது. எனவே அவர்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் இளைய தலைமுறையினர் அனைவருக்கும் இந்த விஷயத்தை பகிருங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அவ்வப்பொழுது இது போன்ற முக்கியமான பொன்மொழிகளை பழமொழிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பகிர அல்லாஹ் எங்களுக்கு சக்தி தருவானாக என்று கேட்டுக்கொண்டு, சொன்ன நானும் கேட்ட நீங்களும் இது போல இதை நாம் நிச்சயமாக அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.